Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஈதுக்கு முன்னாடி நாள் எடுத்த vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்தஃப் மாலுக்கு வந்திருக்கோம். மேக்ஸுக்கு வந்து ரிஃபாக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேண்ட் எடுக்காமல் மறந்ததுனால ஈதுக்கு மொதல் நாள் வந்து ரிஃபாக்கு வந்து ஒரு பேண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே எப்போதுமே வந்து ரமதான் டைமில் வந்து சேல் வந்து அவ்வளோதுக்கு போட மாட்டாங்க. ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கிளியரன்ஸ் சேல் மாதிரி போடுவாங்க. இந்த டைம் மேக்ஸ்லேயும் வந்து அவ்வளோதுக்கா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இல்லை, சேலும் வந்து அவ்வளோதுக்கு இல்லை. ரிஃபாட சைஸுக்கு வந்து ஒயிட் கலர் பேண்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. ஆனால் அவளுக்கு நான் வாங்கினது 18 to 24 மந்த்ஸுக்குள்ள பேண்ட்டு தான் வந்து வாங்கினேன். அவளுக்கு அது வந்து ஃபிட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக இப்போ ஃபிட்டாக வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு. எப்போதுமே வந்து இந்தியன் வியர்ஸும் வந்து கொஞ்சம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து எதுவுமே இல்லை. அக்சசரிஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரிஃபா எந்த கடைக்கு வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த கவுனு இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து ரிஃபாவோட சைஸுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா ரிஃபா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கட்டையாக தான் இருந்துச்சு. கிரே கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டில் வந்து ரொம்ப குட்டி பாப்பாக்குள்ள பேண்ட்டு தான் வந்து இருந்துச்சு. ரிஃபாவோட சைஸுக்கு இல்லவே இல்லை. மேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வெளியில் வந்த இந்த ஒரு ஷாப் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. இதில் வந்து ரிஃபாட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால என்னாட்டி கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் வந்து வெளியில் மாலுக்கு வெளியில் உள்ள தனித்தனியான உள்ள ஸ்டோரு. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டெல்லாம் வந்து ஒரு 300 ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸு அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன். நான் வீடியோ எடுத்தது வந்து சும்மா வந்து ஓவராலாக தான் வந்து வீடியோ எடுத்தேன். நல்லா டீப்பாலாம் கடை உள்ளே போயெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏன்னா லேட் நைட்டாக தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம் ஷாப்பிங்க்கு. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஊது. அதில் வந்து எலக்ட்ரிக்கில் வச்சு ஊது போட்டால் அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கறி எரிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ரிஃபாக்கு வந்து இந்த பேபியோட ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கடைக்கு போனாலும் பேபியோட வாக்கரு, பேபியோட சேரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரிஃபாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை விட்டுட்டு நகர்ந்து வராது ரிஃபா. ஈதுக்காண்டி வந்து நல்லா சூப்பராக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க.
ஸ்ப்ளாஷுக்கு போகலான்னு வந்து போனோம். ஆனால் ஸ்ப்ளாஷில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஹஸ்பண்டு நீ எதுவும் வாங்க மாட்டேன் வேணாம் வந்துருன்னு சொன்னதுனால நான் போகலை ஸ்ப்ளாஷுக்கு. இந்த ஷாப்புக்கு தான் வந்து லாஸ்ட்டாக வந்தோம். இந்த பியூட்டி சீக்ரெட்டுங்கிற ஷாப்புக்கு தான் வந்தோம். இங்கே வந்து சேல் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு ஷாம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷாம்பு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த ஷாப்பில் வந்து சென்ட்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து மாலில் உள்ள ரயாவுக்கு வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஈதுக்காண்டி கேக்லாம் வந்து நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்ன கிளிப்புனா, இது வந்து நான் வேக்சினேஷன் போட்ட கிளிப்பு. நான் போட்டது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் போய் போட்டதுனால எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாக ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இருந்தாங்க. கொஞ்சமாக தான் எடுத்தேன். அங்கே போய் நம்ம காரை வச்சு அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். இதுதான் நான் வேக்சினேஷன் போட்ட இடம். நான் கொஞ்சமாக தான் வந்து வீடியோ எடுத்தேன். எனக்கு வேக்சினேஷன் போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு எதுவும் பண்ணலை. ஒரு நாள் ஃபுல்லாக கை வலிச்சிச்சு, அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.